ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்ட போறீங்களா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்ல ஏறி உட்காந்தோடனே உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டியரிங் வீல் தான். இந்த ஸ்டியரிங் வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி வந்து மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும். இது ஸ்டியரிங்கை வந்து நீங்க உங்களுக்கு தேவையான பொசிஷன்ல கரெக்டா வச்சுட்டு இந்த லிவர் வந்து இந்த மாதிரி நீங்க லாக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டியரிங் வந்து இப்போ ஒரே இடத்துல இந்த மாதிரி ஹோல்டா இருக்கும். நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க டேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா டேர்ன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்க ஸ்டியரிங் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சீட்டு, இந்த சீட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பண்ற மாதிரியும் அப் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு லிவர் இருக்கும். இது வந்து நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தோடனே சீட்ல உட்காந்துட்டு கீழே வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச், பெடல்ஸ் இருக்கும். இதை மிதிக்கிற மாதிரி நீங்க சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க சீட் பெல்ட் போட்டுட்டு இந்த பொசிஷன் வந்து நீங்க கரெக்டா உட்காந்துக்கணும். இப்போ ஹைட்டா இருக்கிறவங்க, ஷார்ட்டா இருக்கிறவங்க பாத்தீங்களா, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீட் நீங்க அட்ஜஸ்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு நல்ல கிளியரா உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரைவ் பண்ணும்போது ஷூஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்சை வந்து ஷூஸ் போட்டு நீங்க பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கத்துக்கும் போது ஒரு ஃபீல்ஸ் இருக்காது. ஸோ நீங்க ஷூஸ் யூஸ் பண்ணாம அதை புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணி நீங்க வண்டி ஓட்டும் போது இன்னும் வேகமா நீங்க கத்துக்க முடியும். ஒரு 10 days இல்ல 1 month நீங்க நல்லா கத்துக்கிட்டதுக்கு அதுக்கப்புறம் நீங்க ஷூஸ் யூஸ் பண்ணி நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரைவ் பண்ண முன்னாடி அவுட் சைடு ரியர் வியூ மிரரையும் இன்சைட் ரியர் வியூ மிரரையும் நீங்க கரெக்டா வந்து பொசிஷன்ல வச்சுக்கணும். நீங்க டிரைவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்வேர்ட்லயே பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா நம்ம சைடுல என்ன நடக்குது, பின்னாடி என்னென்ன வண்டி வருதுன்றதை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆனா நீங்க டிரைவ் பண்ணும்போது அவுட் சைடு ரியர் வியூ மிரரை நீங்க ஓவர் டேக் பண்றீங்க, டேர்ன் பண்ண போறீங்கன்னா நீங்க ரியர் வியூ மிரரையும் பேக் ரியர் வியூ மிரரையும் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிட்டு இன்னும் நீங்க கான்ஃபிடென்ட்டா டிரைவ் பண்ணலாம். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டு டக்குன்னு டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஹேண்ட் பிரேக் எடுத்து விட மறந்துடுவோம். ஸோ நீங்க டிரைவ் பண்ண முன்னாடி வந்து ஹேண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்ல இருக்கணும், ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு ரியர் வீல் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு டிரைவ் பண்ணும். நல்லா இப்படி தூக்கிட்டீங்கன்னா உங்க ரியர் வீல் வந்து லாக் ஆயிரும். ஸோ நீங்க டிரைவ் பண்ண முடியாது. ஸோ நீங்க எப்போ டிரைவ் பண்ணாலுமே ஹேண்ட் பிரேக்கை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டவுன் பண்ணிருங்க. அப்படியே நீங்க மூவ் பண்ணி கான்ஃபிடென்ட்டா டிரைவ் பண்ணுங்க. இந்த 5 பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோ வந்து இதை விட கண்டிப்பா அப்டேட்டடா இருக்கும்.